Hi students, welcome to Samachya Study YouTube channel. In this video, book back 1 mark questions will be solved from Standard 8 Science Unit 10 Changes Around Us. Choose the best answer and match the following questions ka answer paakalam students. First question, burning of paper is a dash change. ஒரு பேப்பரை பேர்ன் பண்ணா அது என்ன சேஞ்சுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கெமிக்கல் சேஞ்ச். எதனாலன்னா கெமிக்கல் சேஞ்ச் வந்து திரும்ப ரிவர்ஸ் பண்ண முடியாது. நீங்க பேப்பரை பேர்ன் பண்ணா பண்ணதுதான். ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி கெமிக்கல். நெக்ஸ்ட், burning of matchstick is an example for chemical reaction caused by. இது வந்து chemical reaction தான். matchstickல நீங்க burn பண்றது. ஆனா இது எதனால நடக்கும்? contact in physical state. நல்லா நோட் பண்ணுங்க. இதுல வந்து இந்த தீக்குச்சி உரசும் போது கான்டாக்ட் வரும்போது தான் இந்த chemical reaction நடக்குது. அதனால இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ contact in physical states. dash undergoes rusting. rusting அப்படின்னா என்னது? துரு பிடிக்கிறது. அப்போ இதுல வந்து அயன்ல தான் இந்த ரஸ்டிங் வரும். வாட்டர் அண்ட் ஆக்சிஜன் கூட சேரும்போது ரஸ்டிங் ஃபார்ம் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் டி. The pigment responsible for browning of apples. ஆப்பிளை கட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அதுல கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அதைத்தான் ப்ரௌனிங்னு சொல்லுவோம். இதுக்கு ரெஸ்பான்சிபிளான பிக்மெண்ட் எதுன்னா மெலனின். சரியா? பேஜ் நம்பர் 108ல இதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. brine is a concentrated solution of. brine அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நார்மலான சால்ட் இருக்கு இல்லையா, சோடியம் குளோரைடு, அதோட கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் தான். அதனால இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி சோடியம் குளோரைடு. limestone contains dash mainly. நான் ஆல்ரெடி உள்ள லெசன்லயே நீங்க படிச்சிருக்கீங்க மேட்டர் அரவுண்ட் அஸ்ல. லைம்ஸ்டோனோட நேம் என்னன்னா கால்சியம் கார்பனேட். சரியா? ஸோ லைம்ஸ்டோனை கால்சியம் கார்பனேட் ஆப்ஷன் பின்னு சொல்லலாம். Which of the following factor induces electrolysis? இதோட நேம பாருங்க, எலக்ட்ரோலிசிஸ் அப்படின்னு சொன்னாலே எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணி வரக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ எலக்ட்ரோலிசிஸ்க்கு ரெஸ்பான்சிபிள் எதுன்னா எலக்ட்ரிசிட்டி. நெக்ஸ்ட், in Haber's process of producing ammonia, dash is used as catalyst. catalyst அப்படின்னா என்னன்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷனை ரொம்ப ஸ்பீட் அப் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ். அப்போ இங்க அமோனியா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஸ்பீட் அப் பண்றது எதுன்னா அயன். அதனால அதோட ஆன்சர் ஆப்ஷன் சி. dissolved gases like sulfur dioxide and nitrogen oxide in rainwater causes. ரெயின் வாட்டருங்கிறது ரொம்ப பியூரான வாட்டர். அந்த வாட்டர் கூட சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடு சேர்ந்துச்சுன்னா சல்ஃபியூரிக் ஆசிடும் அதே மாதிரி நைட்ரிக் ஆசிடும் இந்த ரெயின் வாட்டர் கூட மிக்ஸ் ஆகும். சரியா? அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி ஸோ இந்த ஆசிட் சேர்றதுனால அந்த ரெயினை என்ன சொல்லுவோம்? ஆசிட் ரெயின்னு சொல்லுவோம். இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், dash are responsible for global warming. இங்க பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 108ல ஏர் பொல்யூஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த குளோபல் வார்மிங்க்கு மெயின் ரீசன் ஏர் பொல்யூஷன். அந்த ஏர் பொல்யூஷனுக்கு என்னென்ன கெமிக்கல் சப்ஸ்டான்சஸ் இருக்கும்னா கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், குளோரோ ஃப்ளோரோ கார்பன் எல்லாமே பொல்யூட்டன்ஸ் தான். இது இன்னொன்று நம்ம கிரீன் ஹவுஸ் கேசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எல்லா கேசஸுமே ரெஸ்பான்சிபிள் ஃபார் குளோபல் வார்மிங். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். Next, fill in the blanks. Photosynthesis is a chemical reaction that takes place in the presence of dash. நேம்லே தெரியுது, போட்டோ அப்படின்னா லைட், சிந்தசிஸ்னா ப்ரொடக்ஷன். லைட்டுக்கு முன்னாடி நீங்க வந்து பிளான்ஸ் ப்ரிப்பேர் த ஸ்டார்ச், இதைத்தான் போட்டோசிந்தசிஸ்னு பயாலஜில படிச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கு என்ன ப்ரெசன்ஸ் வேணும்? சன்லைட். iron objects undergo rusting when exposed to. இது ஆல்ரெடி நம்ம choose the best answerல பார்த்தோம். அயன் எப்போ ரஸ்ட் ஆகும்? வாட்டரும் ஆக்சிஜனும் வரும்போது. ஸோ ஆன்சர் வாட்டர் அண்ட் ஆக்சிஜன். நெக்ஸ்ட் கொஸ்டின், dash is the basic material to manufacture urea. யூரியாங்கிறது அக்ரிகல்ச்சர்ல ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ஃபர்டிலைசர். இதோட பேசிக் மெட்டீரியல் அம்மோனியா. Electrolysis of brine solution gives chlorine and hydrogen gases. ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம் brine solutionனா concentrated sodium chloride. இதுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது நமக்கு குளோரினும் ஹைட்ரஜனும் கேசஸா கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், dash is a chemical substance which alters the speed of a chemical reaction. ஒரு chemical reactionனை ஸ்பீட் அப் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸோட நேம் catalyst.
Next, dash is the enzyme responsible for browning of vegetables. Already pigment வந்து melanin படிச்சோம். Enzyme என்னன்னா polyphenol oxidase or tyrosinase. சரியா? இதுதான் இதோட enzyme. அடுத்தது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின்ஸ்ல ஃபால்ஸா இருந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்ட் பண்ண போறோம். கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் எ டெம்பரரி ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது டோட்டலி ஃபால்ஸ். என்னன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்னாலே அது பெர்மனன்ட். இப்போ ஒரு பேப்பரை பர்ன் பண்றீங்க, அது வந்து பெர்மனன்ட் ரியாக்ஷன். சரியா? ஸோ இதை வந்து ஃபால்ஸ்னு கொடுத்து டெம்பரரியை பெர்மனன்ட்னு மாத்தி எழுதணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், decomposition of lead nitrate is an example for a chemical reaction caused by light ன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேஜ் நம்பர் 106ல லெட் நைட்ரேட்டுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதாவது லெட் நைட்ரேட்டை ஒரு ட்ரை டெஸ்ட் டியூப்ல எடுத்துட்டு அதை ஹீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி ஹீட் பண்ணும்போது அது டீகம்போஸ் ஆகும். டீகம்போஸ் ஆகி என்ன கிடைக்கும்னா கிராக்கிங் சவுண்டும் நைட்ரஜன் டை ஆக்சைடும் கிடைக்கும். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா கொடுத்துருக்காங்க. அப்போ அது டீகம்போஸ் ஆகணும்னா உங்களுக்கு என்ன தேவை? ஹீட், லைட் கிடையாது. சரியா? அதனால இது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இதோட ஆன்சரை நீங்க ஹீட்னு சேஞ்ச் பண்ணணும். இந்த லைட்டை ஹீட்னு சேஞ்ச் பண்ணி எழுதணும். அடுத்த கொஸ்டின், formation of slacked lime from quick lime is an endothermic reaction. இதுல ஸ்டூடெண்ட்ஸ் எண்டோதெர்மிக், எக்ஸோதெர்மிக் நீங்க படிச்சிருக்கிறீங்க. எண்டோதெர்மிக்னா என்னது? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஹீட் வெளியே வந்துச்சுன்னு சொன்னா அதை ஹீட் எவாலுவேட் ஆச்சுன்னா அதை எக்ஸோதெர்மிக்னு சொல்லுவோம். அதே டைம்ல ஹீட்டை அப்சர்வ் பண்ணிச்சுன்னா எண்டோதெர்மிக்னு சொல்லுவோம். சரியா? ஹீட் அப்சர்வ் ஆச்சுன்னா எண்டோதெர்மிக். அப்ப இந்த ப்ராசஸ்ல ஹீட் அப்சர்வ் ஆகுமான்னு பார்க்கணும். ஸ்லாக்டு லைமை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணுதான்னு கேட்டிருக்காங்க. பட் இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். உண்மையிலே என்ன ஆகும்னா இந்த குவிக் லைம் கூட நீங்க வாட்டர் ஆட் பண்ணும்போது தான் ஸ்லாக்டு லைம் கிடைக்கும். சரியா? ஸோ குவிக் லைம் கூட வாட்டர் ஆட் பண்ணும்போது அங்க இருந்து ஹீட் வந்து எவால்யூட் ஆகும். அதாவது ஹீட் வெளியே வரும். அப்ப இந்த ப்ராசஸோட நேம் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். வேற ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீட்டில் வந்து சுண்ணாம்பு அடிக்கும் போது அந்த சுண்ணாம்பு கூட தண்ணி ஆட் பண்ணோன்னா அது வந்து சடனா ரொம்ப சூடாகும். பார்த்துருக்கீங்களா? இதைத்தான் இங்க கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு பேர் வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ சேஞ்ச் பண்ணி எழுதணும். அடுத்தது CFC இஸ் எ பொல்யூட்டன். ஃபர்ஸ்ட் CFCனா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். குளோரோ ஃப்ளோரோ கார்பன், அதைத்தான் CFCன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு பொல்யூட்டன். சரியா? ஏர் பொல்யூட்டன். அப்போ இது வந்து ட்ரூ. அடுத்தது லைட் எனர்ஜி மே கம் அவுட் டியூ டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். நீங்க ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபயர் ஒர்க்ஸ்ல என்ன நடக்கும்? கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் நடக்கும். சரியா? அந்த கெமிக்கல் ரியாக்ஷனால நம்ம லைட்டை பார்ப்போம். அதனால இந்த கொஸ்டினோட ஆன்சர் ட்ரூ. அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். இது வந்து ஃபர்ஸ்டே ரஸ்டிங்னு கொடுத்துருக்குறாங்க. ரஸ்டிங் வந்து அயன்ல தான் ஆகும். அடுத்தது எலக்ட்ராலிசிஸ் எதுக்கு பண்ணுவோம்? பிரைன் சொல்யூஷன்ல எலக்ட்ராலிசிஸ் பண்ணுவோம். அடுத்தது தெர்மாலிசிஸ்ங்கிறது டீகம்போசிஷன் ஆஃப் லைம்ஸ்டோன். லைம்ஸ்டோனை ஹீட் பண்ணுவோம். அதை தான் தெர்மாலிசிஸ்னு சொல்லுவோம். அடுத்தது ஃபுட் ப்ரொடியூஸ் ஆகுறது எந்த ப்ராசஸ்ல? photosynthesis process. லாஸ்டா கேட்டலிசிஸ். கேட்டலிசிஸ்னா என்னது? கெமிக்கல் ரியாக்ஷனை நம்ம ஸ்பீட் அப் பண்ணக்கூடியது. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் ஹேபர்ஸ் ப்ராசஸ். இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம 1 மார்க்ல டிஸ்கஸ் பண்ணது தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்ஸ் அகைன் செக் பண்ணிக்கிடுங்க. அடுத்தது லாஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். ஸ்பாயிலேஜ். ஸ்பாயிலேஜ்ங்கிறது ஃபுட். ஓசோன். ஓசோன்ங்கிறது ஆக்சிஜன். ஓசோன்ங்கிறது O3. சரியா? அதனால இதை ஆக்சிஜனுக்கு மேட்ச் பண்றோம். டார்னிஷிங் அப்படின்னா என்னது? இப்ப நம்ம வெள்ளி கொலுசு எல்லாம் யூஸ் பண்ணும்போது அது கலர் சேஞ்ச் ஆகுது இல்லையா? அதைத்தான் டார்னிஷிங்னு சொல்லுவோம். அந்த மெட்டலோட ஷைனிங் குறையும். ஸோ இது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். டார்னிஷிங் இஸ் அன் கெமிக்கல் ரியாக்ஷன். ஈஸ்ட். ஈஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகும்? பயோ கேட்டலிஸ்டா யூஸ் ஆகும். ஃபைனலா கால்சியம் ஆக்சைடுங்கிறது டீகம்போசிஷன். இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். Hope you understand all the 1 mark questions. If you like this video, please subscribe and share it to your friends. Thank you so much for watching.